ஹாய், நேற்று கார்த்திகை தீபம் ஏன் செலிப்ரேட் பண்ணியிருந்தோன்ற ஸ்டோரியை சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இதில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பிரம்ம பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அன்னமாக மாறி மேலே எங்கே எட்ஜஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போயிட்டாரு. விஷ்ணு பகவான் வந்து பன்றியாக மாறி கீழே எல்லாம் எங்கே எட்ஜஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கீழே போனார். பிரம்ம பகவான் வந்துட்டார். நான் பார்த்துட்டேன், நான் எனக்கு எங்கே டாப் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு. விஷ்ணு பகவான் ஹானஸ்ட்டாக உண்மையை சொல்லிடுறாரு. இல்லை, என்னால் கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு முதலும் முடிவும் எங்கே இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இதில் விஷ்ணு பகவான் தான் வின் பண்ணுறாரு. அவர் தான் கிரேட்டஸ்ட்டுன்னு ப்ரூவ் ஆகுது. ஸோ எப்போவுமே போய் ஜெயிக்காது, உண்மை தான் ஜெயிக்கும். அதனால தான் இருளை போக்கி ஒளியாக மாறட்டுங்கிற மாதிரி இந்த நாளை நம்ம கார்த்திகை தீபமாக செலிப்ரேட் பண்ணுறோம். திருவண்ணாமலையிலையும் அதனால தான் பெரிய தீப ஒளி ஏற்றுறாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க